ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல். பாப்பா ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருக்காளா? 12th முடிச்சு நீ வேலைக்கு போனியா? போச்சும் எங்க வேலைக்கு போனேம்மா? ஆர்கேம்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு வேலை கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் உத்தரகம்பெனிக்கு நீ வேலைக்கு போனேன். அளவுதாங்க, இந்த வேலைக்கு தான் போனேன். ஏன் வேலைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? உடம்பு சரியாக போச்சு, வேலை அவ்வளோக்கா செய்ய முடியலங்க. அது வேலை செஞ்ச ஆணி இந்த மாதிரி வேலை தான் செய்ய முடியும். அந்த மாதிரி வேலை தான் இருக்கேன். அம்மா கூட தான் போனேன். அதனால 15 நாள் வேலைக்கு போனோம் அப்படிங்க. அதுக்குள்ளதான் அதான் அங்கே போனால் எதாவது தானாவே பேசிட்டு அழுதுட்டு அப்படியே ஒரே இடத்துல அழுதுட்டு பயமா இருக்குதுங்க இடம். அப்புறம் அது வந்து நீங்க எந்த பக்கம் உட்காருங்க. அட்மிட் பண்ணியிருந்தீங்களா? உட்காருங்க உட்காருங்க. அங்கே அட்மிட் பண்ணல. ஈரோடு ஜிஹெச்சில் வேணால் ஒரு வருஷத்தில் 3 ட்ரூப் 2 ட்ரூப் போயிருங்க. அட்மிட் பண்ணுவேன். அட்மிட் பண்ணியிருக்கோங்க. அவங்க வெண்ணிலா, மிஸ் வெண்ணிலா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. என் பேர் வெண்ணிலா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 4000+ கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ நான் கீழ்கட்டளையில் இருக்கேன். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், ரைட்? அப்போ சைக்காலஜிஸ்ட்னாலே உடனே நமக்கு ஏதாவது பிரச்சனையா, நம்மளை ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா, நமக்கு மாத்திரை கொடுக்க போகிறாங்களா, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிறது, நமக்கு எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நமக்கு குழப்பங்கள் வரும். ஒவ்வொரு வாட்டி நமக்கு கோபம் வரும். ஒவ்வொரு வாட்டி நமக்கு டிப்ரெஷன் வரும். ஒவ்வொரு வாட்டி நம்ம ரொம்ப ஹையாக இருப்போம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால் சமாளிக்க முடியலன்னு வரும்போது நமக்கு வெண்ணிலா அவங்க மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பேசினோன்னா நமக்கு கொஞ்சம் கைடன்ஸாக இருக்கும். அதனால நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதா ஒரு டைமில் நமக்கு ஒரு சைக்காலஜிஸ்டோட கைடன்ஸ், ஒரு என்ன சொல்கிறது, கண்காணிப்பு இல்லை வழிகாட்டல் நமக்கு தேவைப்படும். அது எடுத்துக்கிறதுல தவறே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு கவலையாக இருக்குது, எல்லார் பசங்களும் நல்லா இருக்காங்க, என் புள்ள மட்டும் அப்படி இருக்கு, அப்படி நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸும் அவங்களுக்கான போராட்டங்களும்